ஸோ டிசி ஜென்ரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டிசி மோட்டாராக இருக்கட்டும், டிசி ஜென்ரேட்டராக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது அமைப்பை பொறுத்தவரையும் காமன் தான். அதுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் சப்ளை பேஸ் பண்ணி அது மோட்டாராக ஜென்ரேட்டராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிசி மோட்டார் இருக்கட்டும், டிசி மோட்டார் இருக்கும், டிசி ஜென்ரேட்டர் ரெண்டுமே காமன் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டிசி ஜென்ரேட்டர் பார்க்கறதுனால மெயினாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் மேஜராக என்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா 3 பார்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து அவுட் சைடில் இருக்கிற அந்த கவரு, அதாவது யோக்கு. செகண்ட் வந்து இந்த இது ஃபீல்டு சிஸ்டம், அதாவது ஸ்டேட்டார்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டார் வந்து இது ஃபீல்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரோட்டாருங்கிறது ஆர்மிச்சர். ஸோ ஸ்டேட்டாருங்கிறது ஃபீல்டு, யோக்கு, ஆர்மிச்சர். ஸோ யோக்கு, ஃபீல்டு சிஸ்டம், ஆர்மிச்சர் சிஸ்டம், இது 3 தான் மேஜர் பார்ட். இது 3 வந்து அதுக்குள்ளே என்னென்ன சப்டிவிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ நார்மலாக இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோக் இருக்காரு. யோக்கோட இந்த ஃபீல்டு சிஸ்டம் அட்டாச் ஆகிருக்கு. ஃபீல்டு சிஸ்டத்தில் வந்து ஃபீல்டு வைண்டிங் இருக்கும். ஃபீல்டு இந்த கவ் மாரி இப்படி பெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்தமாரி ஷேப்பில். இது வந்து ஃபீல்டு ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீல்டு ஷூவில் ஃபீல்டு வைண்டிங் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டு கோர் அப்படிங்கிறது இது. ஸோ ஃபீல்டு கோர் அப்படிங்கிறது இந்த ஷேப்பில் இருக்கா, இதுதான் ஃபீல்டு கோரு. இது ஃபீல்டு ஷூ. இதில் வைண்டிங்கை சுற்றணும் அப்படின்னா ஃபீல்டு வைண்டிங். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபீல்டு சிஸ்டத்தில் ஃபீல்டு கோர் இருக்குது. ஃபீல்டு கோர்னு சொல்லலாம், இல்லை ஃபீல்டு போல்சஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃபீல்டு ஷூ அப்படின்னு சொல்லலாம், ஃபீல்டு வைண்டிங் சொல்லலாம். 3 தான். அடுத்து ஆர்மேச்சர் சிஸ்டம். ஆர்மேச்சர் சிஸ்டத்தில் யோக்கில் ஒரே ஒரு தான். தேர்ட் இது ஆர்மேச்சர் சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சூர் ஸ்லாட்டு. இந்தமாரி ஸ்லாட்டில் வைண்டிங்கை ப்ளேஸ் பண்ண போகிறோம், அதான் ஸ்லாட்டு. இது டீத்து. ஸோ ஸ்லாட்டு, டீத்து. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்லாட்டில் வைண்டிங்கை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது 3 இருக்கும். ஸோ அப்போ ஆர்மேச்சூர் ஸ்லாட்டு, ஆர்மேச்சூர் வைண்டிங், ஆர்மேச்சூர் டீத், அது 3 இது சொல்கிறோம். அந்த ஆர்மேச்சரோட வைண்டிங் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆர்மேச்சரோட வைண்டிங் எடுத்துகிட்டு வந்து எல்லா வைண்டிங்கும் எடுத்துகிட்டு வந்து அதோட செகண்ட் எண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே காம்படேட்டரோட சால்ட்ரிங் பண்ணிடுவாங்க. ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங்கோட எண்டிங் எடுத்துகிட்டு வந்து காம்படேட்டரோட சால்ட்ரிங் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த காம்படேட்டர் தான் டிசி ஜென்ரேட்டருக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷன். அதாவது ஆக்சுவலாக ஒரு ஜென்ரேட் ஆகிறது ஏசி தான். அந்த ஏசியை டிசியாக மாற்றுறதுக்கு இங்கே காம்படேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ காம்படேட்டர் வில் கன்வெர்ட் அல்டர்னேட்டிங் சப்ளை இன்ட்டு டிசி சப்ளை. ஓகேங்களா? ஸோ அந்த காம்படேட்டர்லேருந்து நம்ம கரண்ட்டை வெளில எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அங்கே ஒரு ப்ரஷ்ஷை கனெக்ட் பண்ணுறோம். அந்த ப்ரஷ்ஷு தான் இந்தமாரி, அதாவது இது காம்படேட்டர். இதில் ஃபிக்ஸ்டு ப்ரஷ் வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ அந்த ப்ரஷ் மூலிமா நம்ம சப்ளை வெளில எடுத்துக்கலாம். ஸோ அதான். ஸோ அப்போ திரும்ப ரீகால் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசி ஜென்ரேட்டரில் 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். யோக்கு, அவுட் சைடு கவரு, யோக்கு, ஃபீல்டு சிஸ்டம், ஆர்மேச்சர் சிஸ்டம். யோக்கில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் இருக்குது. ஃபீல்டில் வந்து ஃபீல்டு போல்ஸ்ன்னு சொல்லலாம், ஃபீல்டு கோர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபீல்டு வைண்டிங். ஃபீல்டு கோருக்கு வந்து ஃபீல்டு ஷூ, ஃபீல்டு வைண்டிங் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இந்த உள்ள ஆர்மேச்சர் சிஸ்டத்தில் ஆர்மேச்சர் ஸ்லாட் இருக்குது, ஆர்மேச்சர் வைண்டிங்ஸ் இருக்குது, ஆர்மேச்சர் டீத் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆர்மேச்சரோட வைண்டிங் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காம்படேட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. கனெக்ட் பண்ண மாட்டாங்க, சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. இந்த காம்படேட்டரோட சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் காம்படேட்டர்லேருந்து வர கரண்ட்டை டிசி சப்ளை எடுத்துகிட்டு வரதுக்கு 2 ப்ரஷ் எடுத்து வந்து வெளில விட்டுருப்பாங்க. டிசி அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து இந்த ஷாப்ட்டில் வந்து மெக்கானிக்கல் இன்புட்டு கொடுப்போம். ஸோ அப்போ நம்ம ஜென்ரேட்டர் அப்படின்னாவே என்ன பண்ணோம், ஒரு மெக்கானிக்கல் சப்ளையை எலக்ட்ரிக்கல் சப்ளையாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அப்போ மெக்கானிக்கல்னால் என்னது, ரொட்டேஷன். ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்கல்னால் ரொட்டேஷனல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த ரொட்டேஷன் பவரை வந்து டிசி சப்ளையாக வெளில நமக்கு எடுக்கிறோம். ஒவ்வொரு பார்ட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ பார்ட் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர். ஸோ பார்ட் ஆஃப் டிசி ஜென்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற மாரி யோக்கு, ஃபீல்டு சிஸ்டம், அதுக்கப்புறம் ஆர்மேச்சர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இப்போ யோக் அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அவுட் சைடில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த யோக்குங்கிறது என்னது, அவுட்டர் மோஸ்ட் கவர். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ யோக் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அவுட்டர் மோஸ்ட் கவர். இது ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவர் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா டு ப்ரொடெக்ட் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் ஃப்ரம் டஸ்ட், மாய்ஸ்சர் அண்ட் வேரியஸ் கேசஸ் லைக் SO2, ஆக்சிட் ஃபோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மோட்டாரை வந்து நம்ம வெளியில் என்வரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த போல்ஸ்.
ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீல்டு போல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஃபீல்டு போல்ஸை நம்ம அட்டாச் பண்ணிப்பாங்க இந்த யோக்கோட. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது மெக்கானிக்கல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த யோக் என்ன பண்ணுறாரு, இட் கேரிஸ் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை போல்ஸ். ஸோ அப்போ அந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் வெளியில் விடாமல் இது உள்ளுக்குள்ளேயே வந்து ஃப்ளக்ஸை கேரி பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இந்த யோக் யூஸ் ஆகுது. அப்போ யோக் எந்த மெட்டீரியலை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யோக் இட் மேட் அப் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியலை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா, டு ப்ரொவைட் அ லோ ரிலக்டன்ஸ் பாத். ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா யோக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் மெஷின் அண்ட் லார்ஜ் மெஷின் இருக்குது. ஸ்மால் மெஷினாக இருந்ததுன்னா கேஸ்ட் அயனில் செஞ்சுருப்பாங்க, லார்ஜ் மெஷினாக இருந்ததுன்னா கேஸ்ட் ஸ்டீல் ஆர் சிலிக்கான் ஸ்டீல் ஆர் ரோல்டு ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபீல்டு சிஸ்டம். ஸோ ஃபீல்டு சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு போல்ஸ்ன்னு சொல்கிறோம், ஃபீல்டு வைண்டிங் சொல்கிறோம். ஓகேவா. ஸோ ஃபீல்டு போல்ஸு, ஃபீல்டு வைண்டிங். ஃபீல்டு போல்ஸில் ஃபீல்டு கோரு, போல் கோர், போல் ஷூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபீல்டு சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்டேட்டார்னா ஸ்டேஷ்னரி பார்ட்டு, இது ஒரு ஸ்டேஷ்னரி பார்ட்டு. அப்போ போல்ஸில் என்ன பண்ணுறாங்க, போல் கோர் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அந்த யோக்கோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸ்டு வித் யோக்கு. இந்த போல் கோர் என்ன பண்ணுறது, கேரிஸ் ஃபீல்டு வைண்டிங் டு ப்ரொடியூஸ் ஃப்ளக்ஸ், வைண்டிங் வந்து கேரி பண்ணியிருக்கோம். போல் ஷூங்கிறது என்னதுன்னா, இட் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட்டிங் டிவைசஸ் டு தி போல் காயில். ஸோ இப்போ போல் ஷூ இந்த மாரி இப்படி பெண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இப்போ இந்த பெண்டாக இருக்குது, இது எதுக்குன்னா இந்த வைண்டிங் இருக்குது, இந்த வைண்டிங் வந்து கீழே விழாமல் இருக்கிறது சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இட் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட் டு தி போல் காயில். போல் கோர் அப்படிங்கிறது இந்த சென்ட்ரல் ஏரியா, ரைட்டா. ஸோ அப்போ இந்த போல் ஷூ அப்படிங்கிறது இந்த பெண்ட் பண்ணியிருக்கிற ஏரியா, இந்த ஏரியா. ஸோ அப்போ இந்த போல் கோர் எதுக்கு அப்படின்னா வைண்டிங்கை கேரி பண்ணுது, போல் ஷூ எதுக்கு அப்படின்னா வைண்டிங் அந்த கீழே விழாமல் தைக்கி இருக்கிறதுக்கு. ஓகேங்களா. அப்போ இந்த நார்மலாக இந்த போல் சிஸ்டம் அதோட மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன், கேஸ்ட் ஸ்டீல். அதுதான் வந்து ரிலக்டன்ஸ். அதாவது ரிலக்டன்ஸ்னால் என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக்கில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாரி. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் பவர் நம்ம டிசி சப்ளை அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போ அந்த ரிலக்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் மெட்டீரியல், லோவர் ரிலக்டன்ஸ் உள்ள மெட்டீரியல் யூஸ் பண்ணோம். அந்த லோவர் ரிலக்டன்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா கேஸ்ட் அயன், கேஸ்ட் ஸ்டீல். ஓகேங்களா. அடுத்து வந்து ஃபீல்டு வைண்டிங் வந்து பொறுத்தவரையிலையும் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு வைண்டிங் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஃபீல்டு வைண்டிங் எதில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கோரில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ போல் கோரில் இட் வவுண்ட் ஆன் போல் கோர் கேரிஸ் டிசி கரண்ட் அண்ட் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இதில் நம்ம டிசி சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இது ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகும், ரைட்டுங்களா. இதோட மெட்டீரியல் நார்மலாக ஃபீல்டு வைண்டிங்னாவே அப்போ என்னது கண்டக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன டைப் ஆஃப் கண்டக்டர்னு பார்த்தீங்கன்னா காப்பர் டைப் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அலுமினியமும் யூஸ் பண்ணலாம், பட் காப்பர் வந்து ப்ராப்பர் சாய்ஸ் டு பெண்ட் த கண்டக்டர். அடுத்து ஆர்மேச்சர் சிஸ்டம். ஸோ இப்போ இதுவரையும் நம்ம ஃபீல்டு சிஸ்டம் பார்த்துருக்கோம், யோக்கு பார்த்தாச்சு, ஃபீல்டு சிஸ்டம் பார்த்துருக்கோம். அடுத்தது இப்போ ஆர்மேச்சர் சிஸ்டம் பார்க்குறோம். ஆர்மேச்சர் சிஸ்டம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மூவிங் பார்ட். இது வந்து ஒரு மூவிங் பார்ட், ஸ்டேஷனரி கிடையாது. இப்போ இது ரோட்டார் அப்படின்னு சொல்லலாம், இதுதான் ரொட்டேட் ஆவார். அப்போ இதில் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், ஆர்மேச்சூரில் ஸ்லாட் இருக்கும், ஆர்மேச்சர் ஸ்லாட்டில் வைண்டிங் இருக்கும், ஆர்மேச்சர் டீத் இது. இந்த வைண்டிங் எடுத்துகிட்டு வந்து காம்புடேட்டரில் சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. இந்த காம்புடேட்டரோட எட்ஜில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 ப்ரஷ்ஷு கனெக்ட் பண்ணி வெளில டிசி சப்ளை எடுத்துருக்காங்க, இதுதான். ஸோ அப்போ ஆர்மேச்சர் கோர், அப்போ என்டையர் சிஸ்டம் அந்த அந்த சம் மெட்டீரியலை க்ரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது ஆர்மேச்சர் கோர் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஸோ ஆர்மேச்சர் கோர் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள் பேசிஸில் இருக்கிறனால இது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது, மவுண்டட் ஆன் ஷாஃப்ட்டில் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா அந்த ஏர் டக்ட் இருக்கும், அதாவது ஏர் சர்க்குலேஷன் போகிறதுக்கு ஏர் டக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பர்மிட் ஏர் ஃப்ளோ ஃபார் கூலிங் பர்பஸ். ஸோ அப்போ ஏர் சர்க்குலேஷன் ஈஸியாக உள்ளே போயிட்டு வரதுக்கு அது பர்மிட் பண்ணுது. அப்படி பண்ணும்போது மோட்டர் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்போ ஆர்மேச்சர் கோரோட ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா ப்ரொவைட்ஸ் லோ ரிலக்டன்ஸ் பாத். ஆர்மேச்சர் கோர் இஸ் லேமினேட்டட் டு மினிமைஸ் தி எலிகரண்ட் லாசஸ் அண்ட் ஹிஸ்டரிசிஸ் லாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நார்மலாக ஆர்மேச்சர் கோர் அப்படிங்கிறது அதுக்குள்ளே வைண்டிங்ஸ் ப்ளஸ் ஏர் சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கு ஏர் டக்ட் இருக்கும். ஒரு லோ ரிலக்டன்ஸ் ஃப்ளக்ஸ் ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு லோ ரிலக்டன்ஸ் பார்த்து க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயன், கேஸ்ட் ஸ்டீல். அந்த ஃபீல்டு கோராக இருக்கட்டும், ஆர்மேச்சர் கோராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா யோக்காக இருக்கட்டும், கேஸ்ட் அயன், கேஸ்ட் ஸ்டீல் அதுதான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளக்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஃப்ளக்ஸோட என்ன சொல்கிறேன், ஃப்ளக்ஸை வந்து அதை டிக்ரீஸ் ஆகாது, அது வந்து ப்ராப்பராக அது உள்ளே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து ரிலக்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ரிலக்டன்ஸ் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ணுறவர். அப்போ அதை அப்போஸ் பண்ணி ரிலக்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே இருக்கிற ஃப்ளக்ஸ் கம்மியாகிடும். ஃப்ளக்ஸ் கம்மியாகிடுச்சுன்னா உள்ளே நம்ம ஜென்ரேட் ஆகிற பவரும் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா.
ஸோ அடுத்தது ஆர்மேச்சர் வைண்டிங். ஆர்மேச்சர் வைண்டிங்கை பற்றி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்டர் கனெக்ஷன் ஆஃப் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் அண்ட் பேஸ்ட் இன் ஆர்மேச்சர் ஸ்லாட். ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங் வந்து பொறுத்தவரையும் 2 டைப் ஆஃப் வைண்டிங் இருக்குது. லேப் வைண்டிங் இருக்குது, வேவ் வைண்டிங் இருக்குது. லேப் வைண்டிங் அப்படின்னா ஹை கரண்ட்டு லோ வோல்டேஜ் கெப்பாசிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். வேவ் வைண்டிங் அப்படின்னா லோ கரண்ட்டு ஹை வோல்டேஜ் கெப்பாசிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வேவ் வைண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹை கரண்ட்டு லோ வோல்டேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் லேப் வைண்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வேவ் வைண்டிங்கிறது நார்மலாக நம்ம கரண்ட்டை கம்மி பண்ணி வோல்டேஜை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் டைப் ஆஃப் ஜென்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஆர்மேச்சர் வைண்டிங் எதுக்கு அப்படின்னா, இஎம்எஃப் ஜென்ரேஷன் ஆஃப் இஎம்எஃப் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆர்மேச்சர் வைண்டிங். ஸோ அப்போ ஆர்மேச்சர் வைண்டிங்கில் தான் நம்ம இஎம்எஃப் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது காமுடேட்டர். ஸோ அப்போ காமுடேட்டர் அப்படின்னா எதுக்கு? ஆர்மேச்சர் வைண்டிங் எல்லாமே எடுத்து வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஆர்மேச்சர் ஸ்லாட்டில் இருக்கிற வைண்டிங்ஸ் எல்லாமே எடுத்து வந்து இந்த காமுடேட்டரில் சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் அந்த காமுடேட்டர் என்ன பண்ணுறாரு, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த ரெக்டிஃபிகேஷனை அதை ஏசி டிசியாக மாற்றும். ஸோ அப்போ காமுடேட்டரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் collects the current from the armature conductor, converts alternating EMF into unidirectional EMF. Alternating EMF வந்து unidirectional EMF கன்வெர்ட் பண்ணுது. தட் இஸ் கன்வெர்ட்ஸ் ஏசி டு டிசி. இன்டர்போல்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜென்ரேட்டரில் இந்த சென்டரில் 2 மெயின் போல்ஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு மெயின் போல்ஸ் இருக்குது, இங்கே ஒரு மெயின் போல்ஸ் இருக்குது, 3 4 2 இதுக்கு நடுவில் இன்டர்போல்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த இன்டர்போல்ஸ் வந்து இந்த ஸ்பார்க் ஆர்மேச்சர் அந்த காமுடேட்டர் நம்மளோட ஏசி டிசியாக மாற்றுவாங்க. ஏசி டிசியாக மாற்றும் போது ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் அவாய்ட் பண்ணுறது அந்த இன்டர்போல். ஓகேங்களா? ஸோ இன்டர்போல் இட் இஸ் ஆல்சோ கால்டு காமுடேட்டிங் போல்ஸ். ஃபிக்ஸ்டு டு யோக் இன் பிட்வீன் மெயின் போல்ஸ். 2 மெயின் போல்ஸ்க்கு இன் பிட்வீனில், அதாவது இங்கே ஒரு மெயின் போல்ஸ் இருக்கும், இங்கே ஒரு மெயின் போல்ஸ் இருக்கும், இது 2க்கும் நடுவில் இன்டர்போல்ஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்க. இது ஸ்மால் இன் சைஸ் கம்பேர்ட் டு த மெயின் போல்ஸோட சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட்ஸ் ஸ்பார்க்லெஸ் காமுடேஷன். ஸ்பார்க் கம்மியாக, அதாவது காமுடேஷன் என்னது, ஏசி டிசியாக மாற்றுவார். அப்போ அது மாற்றும் போது ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க்கை கம்மி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டு இம்ப்ரூவ் காமுடேஷன். அப்போ ஸ்பார்க் கம்மி பண்ணால் காமுடேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரஷஸ். ஸோ ப்ரஷஸ் நம்ம சொல்லியிருக்கோம், இது வந்து ஸ்டேஷ்னரி. அந்த காமுடேட்டரோட எட்ஜில் வந்து டச் ஆகிருக்கும். காமுடேட்டர் எப்படி இருக்கார் அப்படின்னா, இதில் எட்ஜில் 2 கார்பன் மெட்டீரியலை கிரியேட் பண்ண 2 ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ப்ரஷ்ஷை அதில் டச் பண்ணுற மாதிரி வச்சுருவாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, காமுடேட்டர்லேருந்து கரண்ட்டை கலெக்ட் பண்ணி வெளில போய் கொடுப்பாரு. அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, இட் இஸ் ஸ்டேஷ்னரி அண்ட் ரெக்டாங்கிள் ஷேப் பிளேஸ்ட் ஆன் அ சர்ஃபேஸ் ஆஃப் காமுடேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ காமுடேட்டரோட சர்ஃபேஸில் எட்ஜில் வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஃபங்க்ஷன் இது கலெக்ட் த கரண்ட் ஃப்ரம் காமுடேட்டர். காமுடேட்டர்லேருந்து கரண்ட்டை கலெக்ட் பண்ணி வெளில அனுப்புறதுக்கு தான் இவர் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காப்பர் தான் வந்து ஈஸியாக வந்து தேய்மானம் இதெல்லாம் இருக்காது, வியர் அண்ட் டியர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பியரிங் வந்து அந்த காமுடேட்டர் உள்ள ஷாஃப்ட்டோட அட்டாச் ஆகிருக்கும். அந்த பியரிங்ஸ் வந்து நம்ம ஒரு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் வராமல் ஒரு ஸ்மூத் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ பியரிங் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஃபார் ஸ்மூத் ரொட்டேஷன் அண்ட் ஆஃப் ஆர்மேச்சர் சிஸ்டம். இதில் 2 டைப் ஆஃப் பியரிங் இருக்குது. ஸ்மால் மிஷினாக இருந்துச்சுன்னா பால் பியரிங் யூஸ் பண்ணுறோம், ஹெவி மிஷினாக இருந்துச்சுன்னா ரோலர் பியரிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் இதுதான் பார்த்துருக்கோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலில் நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணோம் அப்படின்னா, யோக்குங்கிறது ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவர். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டில் யோக்குங்கிறது ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவர். அது யோக்கில் வந்து ஃபீல்டு சிஸ்டம் இருக்கும். அந்த ஃபீல்டு சிஸ்டத்தில் ஃபீல்டு கோர் இருக்குது, ஃபீல்டு ஷூ இருக்குது, ஃபீல்டு வைண்டிங் இருக்குது. ஃபீல்டு கோர் வந்து ஃபீல்டு வைண்டிங்கை கேரி பண்ணுறாரு. ஃபீல்டு ஷூ என்ன பண்ணுறாருன்னா வைண்டிங் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறாரு. ஃபீல்டு வைண்டிங் என்ன பண்ணுறாரு, ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? அடுத்து ஆர்மேச்சர் சிஸ்டம். உள்ளே இருக்கிறது ஆர்மேச்சர். ஆர்மேச்சரில் ஸ்லாட்டு, வைண்டிங், டீத்து, ஆர்மேச்சர் கோரு, அதோட வைண்டிங் எடுத்து வந்து காமுடேட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். காமுடேட்டர் எட்ஜில் இருந்து ப்ரஷ் மூலிமா வெளில எடுத்துகிறோம். ஸோ இப்போ ஆர்மேச்சருங்கிறது என்னது, அங்கே இந்த ஃப்ளக்ஸ் வந்து இந்த ஆர்மேச்சர் வைண்டிங்கில் படும்போது அந்த ஆர்மேச்சர் வைண்டிங்கில் இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஏசி தான் ஜென்ரேட் ஆகும். அந்த ஏசியை எடுத்து வந்து அந்த எட்ஜில், அதாவது அந்த வைண்டிங்கோட எட்ஜ் வந்து காமுடேட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஏசி என்ன பண்ணுவோம், ஏசியை டிசியாக மாற்றி இந்த ப்ரஷ் மூலிமா வெளில எடுத்து வந்து கொடுத்துரும். ஸோ அப்போ ஆர்மேச்சர் வைண்டிங் வந்து இஎம்எஃப் வந்து அங்கே தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காமுடேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏசி டிசியாக மாத்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரஷ்ஷை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காமுடேட்டர்லேருந்து வர கரண்ட்டை கலெக்ட் பண்ணி வெளில கொடுக்குறதுக்கு. இதுதான். ஸோ அப்போ அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்கிற ஷாப்பில் வந்து பியரிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா?
ஸோ இப்போ பார்ட்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு